வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கும்போது 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 5ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது ஏதோ அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு என்னடா அது நடக்குமான்றது திடீர் அதிர்ஷ்டங்களால் நல்ல லாபங்கள், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியோட கொஞ்சம் வெளியூர் போகிறது, சில நேரங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் நல்லா டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்களை கவனம் தேவை. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு எமோஷனாக ஆகிறது, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிகளும் நிறைய வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷனும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான கேது, 7ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து 6ஆம் அதிபதி சாரம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி புதன், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான குரு, 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தொழிலான விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வக்கரங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு, நல்ல ஒரு கடன் வாங்குறது, அடுத்த கடத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் கேதுனும்போது கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புலாம், அந்த மாதிரி சட்ட ரீதியாக அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, அந்த செவ்வாய் வந்து 5ல் இருந்து அது வந்து சனியுடைய சார்ந்த போது குழந்தைகளோட நடவடிக்கைகள், குழந்தையோட பேச்சு வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எமோட் ஆகிறது, அவங்க செயல்பாடுகளும் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய செலவுகள், மறைமுகமான நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாதுங்க. சொன்னமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. அது குடும்பத்திற்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் என்னடா அது இவ்வளோ செலவாயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகும். ஸோ கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தோம்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து 12ல் இருந்தாலும் நிறைய அலைச்சல் இருந்தாலும் அது நல்ல ஒரு அலைச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சில வேலைகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து அங்கேருந்து இங்கே போகிறது, இங்கேருந்து அங்கே போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சு வேறு ஏரியாவுக்கு போகிற மாதிரி விஷயங்கள், இவங்க வீட்டில் இருப்பாங்க, இவர் ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 7ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, மனைவி மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகிட்ட நம்ம பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஸோ நம்ம எதாவது பேச போய் அதில் வந்து அவங்க குத்தம் குறை கண்டுபிடிச்சி நம்ம நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப பார்த்து நடந்துக்கணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன லக்னம் அது சுக்கிர தசாபதினா திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 3 8ஆம் தேதி 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் வரலாம். ஒரு பிரார்த்தனை அவசியம். ஒரு பிரார்த்தனை அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு, என்னையா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு இந்த குங்குளியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுண்ணி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.